எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 8/4/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இன்றைய நாளுக்கான திதி ஏகாதசி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சூலநாம யோகம். இன்றைய கரணம் 12:21 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் காலை 11:18 வரை ஆயில்யம், பின்பு மக நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான சந்திராஷ்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சந்திராஷ்டமாக வருகிறது. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு புதன் சனி. இன்றைய நாள் காண ஒரு சிறு விஷயத்தை பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி. ஒரு ஏகாதசியை மட்டும் பிரம்மாண்டமாக கொண்டாடிவிட்டு மற்ற ஏகாதசிகளை கொண்டாடாமல் இருப்பதோ அல்லது வழிபாடு செய்யாமல் இருப்பதோ அதை பின்பற்றுபவர்களுக்கு பாக்கியங்கள் குறைவாக கிடைக்கும். அதாவது எல்லா ஏகாதசியும் தொடர்ந்து பயணம் செய்து வந்தாலே வெற்றி அதிகபட்சமாக கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் பங்குனி மாத ஏகாதசி ஏற்றங்களும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கிரக சேர்க்கைகள், கிரக இணைவுகள், கிரக பார்வைகள், கிரக பெயர்ச்சிகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த நாள், இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு நல்ல நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல செயல்கள், உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட முயற்சி. நான் ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், அடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத செய்யக்கூடிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு முயற்சிகள் பலிதம் உண்டு. இன்று மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் ஒரு முடிவை எடுத்து அதை திறமையாக செய்து அதில் புகழை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் ஒரு கவனம், உற்றார் உறவினர், மனைவி இவர்கள் வழியில் சற்று கவனம், எச்சரிக்கை தேவை இன்று உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஏற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும். இது நாள் வரையில் தங்களை உதாசீனப்படுத்திய உறவுகள், உங்களுக்கு உதவி செய்யாத நட்புகள், அரசாங்க உதவிகள், இது போல உதவிகள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தது. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஒரு உச்ச பலத்தில் இருக்கிறதுனால எல்லோரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்க ஆதரவு உங்களுக்கு தேவையில்லையா? அதனால எந்த விதமான கிரகத்தோட தீமை பலன்களும் உங்களுக்கு இல்லை. இனி வருங்காலங்கள் சிறப்பான அமைப்பு. இன்று அந்த ஆதரவு உங்களுக்கு கண் முன்னே தெரியும். சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏமாற்றம்
கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. கவனமும் எச்சரிக்கையும் தேவை. எதுலங்கையா ஏமாற்றம், குழந்தைகள் வழியில் ஏமாற்றம், தந்தை வழியில் ஏமாற்றம், உற்றார் உணர்வு வழியில் ஏமாற்றம், செய்தொழிலில் முதலாளிகள் வழியில் ஏமாற்றம், முதலாளியாக தான் தொழிலாளி வழி ஏமாற்றம். அதனால மன சஞ்சலம், சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சிலிருந்தே தெரியும் இவ்வளோ சலனமா என்ன இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னா அதே தான் நடக்கும். அதனால இந்த விஷயத்த மனதில் வச்சுக்காம பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்க. இன்னைக்கு சிறப்பா இருக்கலாம். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் எப்போதும் அனைவரது விஷயத்துக்குள்ளேயும் இன்வால்மெண்ட் ஆகி உள்தன்மையோடு போய் அவங்களுக்கு எல்லா அறிவுரையும் சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நீங்கள் ஒரு மயிர் இழை அடவாத ஒரு கோடு வச்சிருப்பீங்க. அதான் சொல்ல பட்டும் படாமல் சொல்றாங்க இல்லைங்களா, புளியங்கா மாதிரி புளியங்காயாவும் இருப்பீங்க. பழமாகும் போது ஓட்டுக்கும் பழத்துக்கும் தொடர்பு இல்லை, அதே மாதிரி மேல் ஓட்டுக்கும் பழத்துக்கும் தொடர்பு இல்லை, அந்த விதைக்குமே தொடர்பு இல்லாம இருக்கும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கை நாளாக நாளாக இந்த இறைத்தன்மை, ஆன்மீக பூமி, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டு மகிழ்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் இப்போதைக்கு இந்த உலகத்துல வாழணும், உங்க சுற்றத்தை உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சி கடையில் ஆற்றியதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த விஷயத்துக்கு போக முடியும்னு நம்புவீங்க. அதுவல்ல, இறைவன் நினைத்தால் அனைத்தும் ஒரு மணி துளியில் நடத்தி காட்டுவான். அதனால சற்று கவனம், எச்சரிக்கை, இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த நாள். பக்தி பெருக்குடன் இருப்பீர்கள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு எப்போது கிடைக்கும் என்று காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு விரைவில் நடக்கும். திருமணங்கள் அதிகபட்சமான எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரன்கள் அமைப்பு இன்று உங்களை நெருங்கி வரும். பயனடையுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஆர்வ கோளாறு, அதாவது வாய் விட்டு எல்லாத்தையும் உளறிடுவீங்க, அதனாலேயே பாதிப்படைவீங்க. அதுவே உங்கள் வாழ்வில் சிக்கலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல சிக்கலை ஏற்படுத்தினா பரவாயில்ல, குழந்தைகள் வழி சிக்கலை இருந்தால் குழந்தைங்க எப்போதுமே நம்மளை மதிக்காது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து வார்த்தை பிரயோகத்தை கவனமுடன் இருங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சமகாலங்களில் இப்போது வருகின்ற காலங்களில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது நாள் வரையில் துன்பப்பட்டு இருக்கிறவங்கள விருச்சகமும் ஒருத்தர் தான். என்ன பெரிய ஹைலைட்டா சொல்லலை, இருந்தாலும் விருச்சகம் இப்போது நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் உற்சாக கழிப்பு, ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் கொண்டாட்டங்கள் அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கும். அதனால தனுசுவை பொறுத்த மட்டில் இப்போது ஏற்றம் அதிகபட்சமாக இருக்கும். உற்சாக கழிப்பு காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா தாய் வழி விஷயத்துல கவனமா இருங்க. வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தால் அதை செஞ்சு முடிங்க, சிறப்பா இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் வெற்றி மேல வெற்றி தான் உங்க கையில, வெள்ளிக்காசு என்றுமே உங்க பையில. அதாவது வெற்றின்னு போயிட்டு இருந்தீங்க, கிடைக்கல, இன்னைக்கு வெற்றியா குவிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதனால இனி வரும் காலங்கள் மகரத்திற்கு ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு தான் பண்ணுங்க, சிறப்பா இருக்கலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை, தொழில் புதுசா கிடைச்சாச்சு, தொழிலுக்குள்ள போயிட்டீங்க. ஆனால் தொழில் கவனம் மிக்க வேணும். தொழில் கவனத்துல இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி உழைச்சி ஜெயிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களாகவே தெரிவீர்கள். முதல்ல இந்த பேர் எடுக்கிறேன், எல்லாருக்கும் முன்னாடி நின்று வேலை செய்கிறேன், அவங்களுக்கு போய் காத்துக்கிட்டு இருக்கிறன்ற விஷயத்தை விடுங்க. உங்க வேலை போங்க. ஒரு 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 விருந்துக்கு போறீங்கன்னா விருந்து நேரத்துக்கு போய் வாங்க. எல்லாரும் வேணுங்கிறது ஒரு அமைப்பு தான். ஆனா எல்லாத்துக்குமே போய் இருந்தா உங்க வேலை யார் பார்க்கறது? அதனால படிப்புல கவனம். படிக்கிற மாணவர்கள் இனி படிப்புல இருங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட உயர்கல்விக்கான வாய்ப்பு கும்பத்துக்கு இப்ப அதிகபட்சமா இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சமசப்த பார்வையில விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு இருந்தாலுமே உங்களோட ராசி அதிபதி 2ஆம் இடத்துல. அப்போ இது நாள் வரல உங்களுக்கு கொடுக்காத விஷயத்த கொடுத்துதானே ஆகணும். அது கொடுக்க அவர் தயாரா இருக்கிற, வாங்க நீங்க தயாரா இருக்கணும்ல.
அடுத்து நிறைய ராகு இது பயிற்சிலாம் இருக்கு, உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால இன்று கிடைக்கின்ற உதவி பெரிதாக நினைத்து வாழுங்கள். மகிழ்ச்சியும் ஏற்றமும் உண்டு உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, எப்பொழுதுமே தன்னை பத்தி சிந்திச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கல, சாமி கும்பிட்டு அது பண்ண இது பண்ண தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கு, எங்கிட்டு போனாலும் முட்டு சந்தாவே இருக்கு, திரும்ப பழைய நினைவிலிருந்து நடந்து போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மிதனத்தை பொறுத்தவரையில் அன்னை மீனாட்சி, மதுரை மீனாட்சியை பிடிங்க, சொக்கநாதரை பிடிங்க. சொக்கனுக்கு மிஞ்சின ஒரு வைத்தியமே, அதாவது அந்த சொக்கனுக்கு மிஞ்சின ஒரு கடவுளே இல்லை. குதிரை விற்க வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அன்பா பாசமா சொல்லும்போது நிறைந்த பக்தி ஆயிட்டா கடவுள் என்ன சொல்லுவா, வாடா போட்டு சொல்லுவாங்க. என்னடா நீ எனக்கு செஞ்சுட்டு போய் கேட்பாங்க. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரங்க கோவம் வந்தா கணவனை மட்டுமல்ல எல்லாரையும் போட்டு பந்தாடுவீங்க. கணவன், குழந்தை, எல்லாருமே, மனைவி, பெண்கள், ஆண்கள் அதே மாதிரிதான். எல்லாருக்கும் அது ஈக்குவலா அந்த கோவத்தை பகிர்ந்து கொடுத்துருவீங்க. நீங்க வச்சுக்க மாட்டீங்க. மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுங்க, அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. தடை தாமதம் இருந்தாலும் வெற்றி அடைவீர்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.